தமிழ் சினிமாவில் புதிய பாணியை உருவாக்கியவர் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். அவரின் எல்சியு ரசிகர்களிடம் வியக்கத்தக்க வரவேற்பை பெற்றது. இப்போது அவரது படமான கூலி பற்றி களைகட்டும் பேச்சுகள் உருவாகியிருக்கு. அதாவது இந்த படத்துடைய ட்ரெய்லர் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது கூலி படத்தில் நடிகர் கண்ணா ரவி நடிப்பது ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆய்த்திருக்கு. இதன் மூலம் எல்சியுடனான தொடர்பு இருக்குமா என பலரும் யூகித்து வராங்க. ஆனால் இந்த படம் தனிப்பட்ட கலைக்களத்தில் நடைபெறுவதாகவே லோகேஷ் தெரிவிச்சிருக்காரு. கண்ணா ரவி விக்ரம் படத்தில் முக்கிய பாத்திரம் செய்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவரது பாத்திரம் எல்சியூவில் இறந்துவிட்டாலும் அவரை மீண்டும் இணைக்கவே கூலியில் தனி கதையை தேர்ந்தெடுத்தேன். எனவே லோகேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதன் மூலம் அவரை வேறு பரிமாணத்தில் காணும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. படத்துக்கு படமான புதுமைகளை கொண்டு வருவது லோகேஷோட முத்திரையாக இருக்குது. கூலி எல்சியூவில் இடம்பெறவில்லை என்றாலும் அவரது கதை சொல்லும் பாணி அதில் பிரதிபலிக்கும். இது அவரது படைப்பாற்றுக்கும் கதை சொல்வதிலான பரந்த அணுகுமுறைக்கும் சான்றாகும். விக்ரம், லியோ போன்ற வெற்றி படங்களுக்கு பிறகு கூலி படத்தின் மீது பெரும் எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. கண்ணா ரவியின் பங்கு கதையின் மீது மேல் அதிக உற்சாகத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. சமூக வலைத்தளங்களில் இதற்கான விவாதம் தொடர்ந்து வைரலாயிட்டு வருது. எல்சியூ ஒரு தனி சினிமாட்டிக் பிரபஞ்சத்தை உருவாகியிருக்கு. ஆனால் கூலி ஒரு தனித்துவமான முறைச்சி. இயக்குனர் லோகேஷ் தனது புதிய கதைக்களத்தால் மீண்டும் ரசிகர்களை சிந்திக்க வைக்கும் சூழலை உருவாக்கியிருக்கு. மேலும் இந்த படத்திலிருந்து 2 சிங்கிள்ஸ் விட்டிருந்தாங்க. சிட்டுக்கு வைப், மேலும் கூலி பவர் ஹவுஸ். இந்த 2 பாடல்களும் செம சூப்பராக இருக்குது. பட்டி தொட்டி எங்கும் மோனிகா பாடல் பட்டையை கிளப்பிட்டுருக்கு. பூஜா ஹெக்டரோட நடனத்தில் மோனிகா பாடல் கவாலா பாடலையே அடித்து தூக்கிடுச்சுன்னு தான் சொல்லலாம். அதைத் தொடர்ந்து இந்த படத்தில் கமல்ஹாசன் இருப்பாரா என்கின்ற கேள்விகள்லாம் எழுந்தது. லோகேஷ் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக, கமல் இந்த படத்தில் இல்லை, கண்டிப்பாக கமல்ஹாசன் தேவைப்பட்டிருந்தால் அவரை கூப்பிட்ருப்பேன், இந்த படத்துக்கு அவர் தேவை கிடையாது, ஆனால் ட்ரெய்லரில் கமலோட வாய்ஸ் ஓவர் வர அதிக வாய்ப்பு இருக்கிறதா லோகேஷ் சொல்லியிருக்காரு. மேலும் ட்ரெய்லர் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னதாக ஜூலை 28ஆம் தேதி இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்க போகுது. இந்த ஆடியோ லான்ச்சில் ரஜினி என்ன பேச போகிறார் என்பதை ரசிகர்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்காங்க. மேலும் வார் 2 ட்ரெய்லர் இப்போ வந்துடுச்சு. இதற்கு போட்டியாக இப்போ கூலி படத்துடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுங்க என ரசிகர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க. கூடிய விரைவில் நம்ம கூலி படத்தோட ட்ரெய்லரை எதிர்பார்க்கலாம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.